ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சது நீங்கள் பார்த்துக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற அவசியத்தில் நீங்கள் இல்லைங்கிறப்போ நம்மளால் எதையும் இதுக்கு அடுத்ததில் எதையும் நம்ம சொல்லிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. அப்போ நம்ம எதுக்குமே ஒரு சில நேரத்தில் என்னதான் சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்க அதெல்லாம் ஒரு பெரிதுபடுத்தாதப்போ நம்ம அதெல்லாம் ஒரு இதாக நினைக்கக்கூடாது. அப்படின்னால அப்படி தான் நானும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எந்த இதுவுமே சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா விருப்பத்தோடு இது பண்ணிக்கட்டும். விருப்பம் இல்லைன்னா நம்மளுக்கு அதெல்லாம் காரணமாக இருக்காது. அப்படின்னோடனே சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லி என்ன ஆகிற போது அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ இந்த இதில் எல்லாமே ஒரு சில நேரங்களில் கிடைக்கணுங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் இல்லைங்கிறத தான் நான் எதையாக இருந்தாலும் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்படின்னோடனே சரி போக போக உங்களுக்கு எதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம எதுவும் கூப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ நம்மள இதில் சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம எதையும் சொல்லணுங்கிற அவசியத்தில் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம்ப்பா. இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளால் முடியலை அப்படிங்கிறத இதுக்கு அடுத்தது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு மேலே எங்களுக்கு அவசியங்கிறது கிடையாது. அவசியமான விஷயங்களை நாங்கள் தான் எதாக இருந்தாலும் இது பண்ணணுமே தவிர உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ தோணலையோ அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்க வேண்டியதான். அப்படின்னோடனே சரி சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம எதுக்காக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம செய்வோம். செய்ய முடியாத விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது. அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம எதுக்காகவும் நம்ம எந்த விஷயத்துக்காகவும் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு போக போக எல்லாத்துலேயும் ஒரு சில இதில் நம்மளுக்கு மாறுதல் இருக்கணும். மாறுதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயங்களாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளால் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்க. எனக்கு தேவையான விஷயத்தில் எனக்கு தேவையானதில் நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதெல்லாம் சரியாக இல்லை, சரியாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி போக போக எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான் நான் நினைக்கிறது. அப்படின்னோடனே ஆமாம்மா கிடைக்கணும் கிடைக்கணும், அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ இருக்கிறத நம்ம ஒழுங்காக இது பண்ணிக்கிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசி தான் முடிவு எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பேசுகிற விஷயங்களில் நீங்கள் எதுலேயுமே காரணத்தை சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா அதுலெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா. நான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்படின்னோட சரி விடுங்க மாமா, இதுக்கு மேலே நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுகிறனால ஒன்றும் ஆகாது. நம்ம அடுத்தடுத்தது என்ன நடக்குதோ அதை